எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிடணும். தகு பின்னம் அப்படின்னா 3/4 எக்ஸாம்பிள் பாருங்க. 3/4 5/7 சரிங்களா? இது தகு பின்னம். ஓகே, தகா பின்னம்னா என்ன அப்படின்னா 7/5 இல்ல 4/3 இது தகா பின்னம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டை முடிப்போம், அதுக்கப்புறம் மிக்ஸ் தனியா போலாம். ஓகே, அப்ப இதை வச்சு இப்ப டெஃபினிஷன் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், இதுல எது பெருசா இருக்கும்? நியூமரேட்டர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். அதாவது தொகுதியின் மதிப்பு எப்போதும் பகுதியை விட சிறியதாகவே இருக்கும். அப்படி இருந்தால் அந்த பின்னத்துக்கு பெயர் தகு பின்னம் சரிங்களா? அப்ப தகா பின்னம்னா என்ன அப்படின்னு வர்றப்போ நியூமரேட்டர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். அப்போ தொகுதியின் மதிப்பு பகுதியை விட பெரியதாக இருந்தால் அதுக்கு பெயர் தகா பின்னம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, இது சொல்லிடலாம். சோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? அதாவது ரேஞ்ச் எல்லை இதுக்குள்ளதான் வரும்பா அப்படின்னு சொல்ல முடியும். தகு பின்னமா இதுதான், இதுக்குள்ளதான் இருக்கும். தகு பின்ன மதிப்பு 3/4 கேன்சல் பண்ண என்ன வரும்? 0.75. அதாவது பூஜ்ஜியத்தில் இருந்து சரிங்களா? பூஜ்ஜியத்தில் இருந்து தகு பின்னம் ப்ராப்பர் பிராக்ஷன், தகு பின்னம் பூஜ்ஜியத்தில் இருந்து 1க்குள் இருக்கும். இதுக்கு கரெக்டா தமிழ்ல சொல்லணும்னா பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இடையேன்னு தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூஜ்ஜியத்தில் இருந்து 1 வரைன்னு சொல்லக்கூடாது. பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இடையே அமையும். இது எக்ஸாக்டா கரெக்ட் சரிங்களா? பட் நீங்க சொல்லக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்பர் பிராக்ஷன். இதோட மீனிங் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்தில் இருந்து 1 வரை பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். பூஜ்ஜியத்துக்கும் 1க்கும் இடையிலனா பூஜ்ஜியமும் வராது 1 வராது. பூஜ்ஜியத்துல இருந்து 1 வர அப்படின்னா பூஜ்ஜியமும் வரும் 1 வரும். ஒரு நம்பர் பூஜ்ஜியமாவோ 1ஆவோ மாறிடுச்சுன்னா அது எப்படி நம்ம பின்னம்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து முழு எண் வேற பின்னம் வேற. சோ அப்ப ரெண்டாவது கண்டிஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது தவறு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சரி சரிங்களா? ஓகே, அப்ப இம்ப்ராப்பருக்கு சொல்லுங்க. இதே பாயிண்ட். ரேஞ்ச் எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 விட பெருசா தான் இருக்கும். அப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல். கிரேட்டர் தென் ஈக்குவல் கிடையாது, கிரேட்டர் தென் 1 விட பெருசா தான் இருக்கும். அவ்வளவுதான். இது இம்ப்ராப்பர்.